தமிழ் தலைவாஸ் ரைடிங்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா? தெரியல. டிஃபென்ஸ்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா? அதுவும் தெரியல. சரி இவங்களோட ஆப்போனன்ட்டா விளையாட போற யூபி ஓத்தாஸ் எப்படி இருக்காங்க? அவங்களோட ரைடிங் கான்ஃபிடென்ட்டா இருக்கா? தெரியல. ஏன்னா அப்பப்போ விளையாடுறாங்க, அப்பப்போ விளையாட மாட்டேங்கிறாங்க. அவங்களோட டிஃபென்ஸ் கான்ஃபிடன்ஸா இருக்கா? அதுவும் தெரியல. ஸோ அப்போ இதுதான் தமிழ் தலைவாஸ்க்கு சரியான போட்டி. நீங்களே யோசித்து பாருங்க. தமிழ் தலைவாஸோட ரைடிங்கும், நீங்க யூபி யோத்தாஸோட ரைடிங்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அப் அண்ட் டவுன்ல தான் இருக்கு. ஒரு பிளேயர் விளையாடுறாங்க, விளையாட மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி தான் அவங்களாலயும் வந்து பிளேயிங் 7 கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி தான் டிஃபென்ஸு சில சமயம் நல்லா விளையாடுறாங்க, சில சமயம் சொதப்புறாங்க. ஆனா, இப்போ ரீசென்ட்டா நடந்த புனேரி பல்டன் கூட மேட்ச்ல பவானி ராஜ்புட் நல்லா விளையாண்டுருக்காரு. விளையாண்டு அவங்களுக்கு ஒரு டை வாங்கி குடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க தோத்த மேட்சஸ் எல்லாமே இன்க்ளூடிங் பட்னா பைரேட்ஸ் கூட அவங்க தோத்ததுல க்ளோஸா தான் தோத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியணும்னா, தமிழ் தலைவாஸ்க்கும், யூபி யோத்தாஸ்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லங்க. 2ம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டீம் தான். 2 டீமுக்குமே அவங்களோட பிளேயிங் 7 என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. சில பேர் ஃபார்ம்ல இருக்காங்க. அடுத்த மேட்ச்லயே ஃபார்ம் அவுட் ஆயிடுறாங்க. இந்த நிலைமையில தான் யூபி யோத்தாஸும் இருக்கு, தமிழ் தலைவாஸும் இருக்கு. அதனால தான் சொல்றேன், இது ரொம்ப சரியான போட்டியா இருக்கும். நல்ல விருந்தா கூட இருக்கும் நம்மளுக்கு. நம்ம கபடி ரசிகர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான போட்டியா இருக்க போது. லாஸ்ட் மினிட் போட்டியாவும் போக போகுதுன்னு அப்படிங்கிறது நம்ம யூகிக்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு நம்ம பார்க்கும்போது, தமிழ் தலைவாஸ் 8த் பொசிஷன்ல இருக்கிறாங்க. 11 கேம் விளையாண்டு 4 வின் 6 லாஸு அப்புறம் 1 டை அப்படின்னு ஒரு 8வது பொசிஷன்ல இருக்கிறாங்க. யூபி யோத்தாஸ் ஒண்ணும் ரொம்ப தூரத்துல இல்ல. அவங்க 9த் பொசிஷன்ல இருக்கிறாங்க. 10 விளையாட்டுல 4 வின் 5 லாஸு 1 டை. ஆனா நீங்க யோசிச்சுக்கோங்க, யூபி யோத்தாஸ்க்கு இன்னும் ஒரு கேம் இருக்கு. ஸோ யூபி யோத்தாஸ்க்கு நம்ம கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல தான் இருந்தோம் அப்படின்னா கூட, யூபி யோத்தாஸ்க்கு இன்னும் ஒரு விளையாட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இதுல தோத்தா கூட அடுத்த மேட்ச்ல அவங்க முன்னாடி போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ரைடிங் பாயிண்ட்ஸ்ல யார் பெட்டரா வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, யூபி யோத்தாஸ் பரத் பெட்டரா இருக்கிறாரு. ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராவும் இருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லயும் ஓரளவுக்கு விளையாண்டு குடுத்துறாரு. மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஓரளவுக்கு விளையாண்டு குடுத்துறாரு. அந்த செகண்ட் ரைடர் தான் சில சமயம் பவானி ராஜ்புட் வராரு. சில சமயம் கங்கனா கவுடா வராரு. இந்த மாரி கொஞ்சம் மாறி மாறி ஆனா விளையாண்டு எப்படியோ க்ளோசஸ்ட் மேட்சா கொண்டு போயிடுறாங்க எல்லா மேட்ச்லயும். ஹிதேஷ் இப்ப தான் அவங்க இறக்கிருக்காங்க. 2, 3 மேட்ச் ஆடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சாகில் குமார் போன வருஷம் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ்க்கு சாகில் குமார் ஒரு பெரிய பேக் போனா இருந்தாரு. அவரு இப்ப யூபி யோத்தாஸ்க்கு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அவரும் ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் சொதப்பல்ங்கிறதுனால அவங்க அவர தூக்கி வெளியில வச்சுட்டு ஹிதேஷ்க்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஹிதேஷும் 2, 3 மேட்ச்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் சுமித் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் ஆஷு சிங் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்லயே இருந்தாரு. பாயிண்ட்ஸ் எடுக்காம இருந்தாரு. ஆனா, நம்ம நேரம் புனேரி பல்டனுக்கு எதிரா அவர் ஐ திங்க் 2ஓ ஒரு 3ஓ பாயிண்ட் எடுத்து கொஞ்சம் ஃபார்ம்குள்ள வர மாரி இருக்கு. இது தமிழ் தலைவாஸ்க்கு பேட் நியூஸ் தான். ஏன்னா, ஆஷு ஒரு நல்ல ரைடர். போன வருஷமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது, இங்க தமிழ் தலைவாஸ் வந்தோம்னா, நிதிஷ்குமார் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருக்காரு. அதுக்கப்புறம் நரேந்தர், சச்சின் இந்த மேட்ச்ல இறங்குவாங்களான்னு தெரியல. இப்போ மொயின் சஃபாரி கொஞ்சம் அவரும் கன்சிஸ்டன்ட்டா விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா, அவரு 2 மேட்ச் தான் ஆடியிருக்காரு. இன்னும் அவரு நெறைய விளையாட வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் சாகுல் குலியா இறக்குவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ இப்படி 2மே என்ட்ட கேட்டா ரொம்ப ஈக்குவல் டீம் தான் சொல்லுவேன். அந்த டேல யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ, அந்த டீம் தான் ஜெயிக்க போது. ஸோ இதுல ப்ரெடிக்ஷன் பண்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எகெயின் தமிழ் தலைவாஸ் அந்த தோல்வியிலேருந்து வெளியில வந்திருக்கணும். வந்திருந்தா தான் அவங்களால இந்த கேம் கான்ஃபிடென்ட்டா விளையாட முடியும். கபடிய பொறுத்தவரைக்கும் கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க போன தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச பாருங்க. பவன் இன்ஜூர்டு பவனே இல்லாத டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தெரியும். அந்த கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் போன வருஷம் அவங்க தான் 2ண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. இந்த வருஷமும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருந்த டீம தெலுங்கு டைட்டன்ஸ் காமெடி பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் க்ளூவே இல்ல அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முந்தின மேட்ச்ல தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ்ட்ட தமிழ் தலைவாஸ் கடைசி 3 நிமிஷம் தோத்துருந்தாங்க. அதுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லாமான்னு தெரியல. ஆனா அதுதான் நடந்திருக்கு. அதுவும் பவன் இல்லாத டீம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா, தெலுங்கு டைட்டனோட பேக் போனே பவன் தான். பவன் இல்லன்னா அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்.
தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து பவன் எங்களோட தூண் தான். ஆனா தூணே இல்லாம கூட நாங்க வந்து நிப்போம். அந்த அளவுக்கு விளையாண்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து ஓட ஓட விரட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இருந்தா கூட அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து தமிழ் தலைவாஸ்க்கு இருந்தா தான் தமிழ் தலைவாஸ் வந்து இந்த மேட்ச்ச ஜெயிக்க முடியும். இந்த மேட்ச் அவ்வளோ முக்கியமான மேட்ச்சுங்க. ஏன்னா இப்போ இப்போ நம்ம யூபி ஒத்தாஸ் கூட விளையாட போறோம். இதுக்கு அப்புறமும் வந்து யூபி ஒத்தாஸ் கூட தான் ஒரு 3, 4 டேஸ் கேப்ல விளையாட போறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து இந்த 2 மேட்ச் நம்ம வின் பண்ணாலே நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து டாப் ஆஃப் த டேபிளுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை வந்து இன்ஸ்டில் பண்ணுறது இந்த கோச்சோட கடமை. பழைய ரிசல்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் சகஜம். ஆன் எனி கிவன் டே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஹிஸ்ட்ரி வந்து ரெஸ்ட் தான். ஸோ அதனால அந்த பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் விட்டுட்டு தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி கொஞ்சம் போனஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஏன்னா போனஸ் இல்லாமல் எந்த டீமாலும் ஜெயிக்க முடியுமாங்கிறது தெரியல. இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப சுப்ரீம் ஸ்டாராக இருக்கணும். அந்த மாதிரி தமிழ் தலைவாஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால போனஸ் எடுக்கிறதுக்கு இல்லை வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். அட்லீஸ்ட் வந்து சச்சினை ஐ திங்க் சச்சினை வந்து போனஸ்காண்டியே எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த போனஸ்க்கு வந்து சச்சின் வந்து ஈஸியாக போடக்கூடிய பர்சன் தான். ஸோ அட்லீஸ்ட் சச்சினை வந்து அப்பப்போ இறக்கி அட்லீஸ்ட் போனஸ்க்காவது ட்ரை பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சந்திரன் ரஞ்சித்தையாவது இறக்கணும். ஏன் வந்து மாசினா முத்துக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் எந்த டைம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வேணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. சந்திரன் ரஞ்சித்க்கு இன்ஜுரி இல்லைன்னா கண்டிப்பா சந்திரன் ரஞ்சித்தை இறக்குறது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ்னால தமிழ் தலைவாசு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து யூபி ஒத்தாசை வின் பண்ணாலே நம்ம பிளே ஆஃப்க்கு கொஞ்சம் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மேட்ச்ல தோத்தோம்னா நம்மளை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ அதுவும் வந்து நம்ம யோசித்துக்கணும். அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஸோ இது வந்து ப்ரெடிக்ஷன் டைம்ங்க. ப்ரெடிக்ஷன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப 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 கஷ்டம். எனக்கு என்னமோ தமிழ் தலைவாஸ் ரொம்ப அந்த லாஸ்ட் மினிட் ஃபைட்டில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க இழந்த கான்ஃபிடென்ஸை வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தலைவாஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது? அவங்க எந்த செக்ஷனில் வீக்காக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.